அக்கா, சாரி அக்கா. அன்னைக்கு நான் அப்படி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது தான். என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி தன்னுடைய ஃபோன்லேருந்து அழகு மலருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜை இங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் அழகு மலர் கிச்சனில் இருக்காங்க. அப்போ தான் பாக்கியராஜ் வெளியே வந்து அழகு மலரை கூப்பிடுறாங்க. மலரே மலரையும் கூப்பிட இதோ வந்துட்டேங்க அப்படின்னு வெளியே ஓடி வர மலர்கிட்ட, என்னடா காலையிலையும் இங்கே மலரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு கிச்சனில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை, மலரை நான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு ராகவன் கேட்குறாரு. இல்லைப்பா, எப்போதுமே இங்கே ராகவியுடைய ஸ்கூலுக்கு மலர் மட்டும்தானே போவா, எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் 2 பேரும் கன்ஃபார்மாக வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் மலரை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்ல, மலரே இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது மலர் ஓடி வராங்க. சொல்லுங்கத்த அப்படின்னு கேட்க, ஏதோ ஸ்கூலுக்கு போகணுமா, நீ இங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதை கூட வந்து பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் 2 பேரும் ராகவி ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியே வராங்க எங்கள் அழகு மலரும். ஏங்க உண்மையாகவே நம்ம ராகவியோடைய ஸ்கூலுக்கு தான் போகிறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் மலரு நீ வா வண்டியில் கீரன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வீட்டில் எங்கள் ராகவனும் ராஜலக்ஷ்மி இருக்க சுரேஷ் வராங்க. என்ன அண்ணனும் அண்ணியும் வெளியே கிளம்பிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். ஆமாண்டா சுரேஷ், ஏதோ ஸ்கூலுக்கு போகணுமா, அதை 2 பேரும் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் உன்னை மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வர சொன்னாரே நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. இல்லைம்மா இதோ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏண்டா வேலையை முடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு மேலே தானே போவேன் அப்படின்னு கேட்க, ஆமாம்மா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதானே அவகிட்ட கொஞ்சம் விலையே இருடா, இல்லைனா உன் வேலைக்கு அவள் ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டுறாங்க எங்கள் சுரேஷும். கொஞ்ச நேரத்தில் வண்டியில் போயிட்டுருக்கும்போதே, அச்சோ என் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல மலர் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மலரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏங்க உண்மையிலே ஸ்கூலுக்கு தான் போகிறோமா என்ன, எப்போதுமே பேங்க் வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வரவே மாட்டீங்க, இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குன்னு சொல்ல, இல்லை மலர் நீயும் அந்த மதிப்புள்ள பேசினதை நினச்சி வருத்தத்தோடு இருந்தேன், அதான் எனக்கும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் வெளியே வந்தால் உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதான் உன்னை வெளியே எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகலான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்ல, இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக ரெடியாக இருப்பலாம் அப்படின்னு அழகு மலர் சொல்கிறாங்க. அட வா மலர், இதுவும் நல்லா தான் இருக்குது, வீட்டில் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு வர நிலைமையிலையா இருக்கோம் நம்ம அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிட்டு அழகு மலரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் கிச்சனில் அவங்க ஃபோன் இருக்கத உள்ளே போன எங்கே சுரேஷ் பார்க்குறாங்க. அண்ணி ஃபோனை மறந்துட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். அவள் ஃபோனுக்கு யாரடா ஃபோன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எங்கள் ராஜலக்ஷ்மி கேட்க, அந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே மெசேஜ் வந்து குமிரதை பார்க்குறாங்க. இது அழகுமதி அன்னைக்கு என்ன மெசேஜ் பண்ணுறான்னு அதை ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்றாங்க. சாரின்னு சொல்லி இங்கே சாரி கேட்டிருக்கிறது, உங்களை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. பாத்தியம்மா இந்த அழகுமதிக்கு இருக்கிற திமிரை, அன்னைக்கு அண்ணியை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசிட்டு இன்றைக்கி அன்னைக்கு சாரி கேட்டு இங்கே வாய்ஸ் மெசேஜும் எங்கள் மெசேஜுமே அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன், அந்த அழகுமதி இன்னுமுமே திருந்தவே இல்லையா, ஆமாம் இதை மலர் பார்த்தானா அப்படியே விடுவான், அதனால் இந்த மெசேஜை அவள் பார்க்கக்கூடாது, டெலீட் பண்ணி விட்றான்னு சொல்ல, சரிமானு சுரேஷ் டெலீட் பண்ண போகும்போது, ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மெசேஜை பார்த்துட்டு டெலீட் பண்ணுறத விட அந்த மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணி விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டா அந்த அழகுமதியை அழகு மலர் திட்டி மெசேஜ் அனுப்புகிற மாதிரி கண்ணை பின்னாடி திட்டி அனுப்பி விட்றான்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சுரேஷ் என்ன பண்ணுறாங்க, தான் அண்ணி மாதிரியே டெக்ஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு அழகுமதிக்கு அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்தா அழகுமதிக்கு மனசு முழுக்க ரொம்ப சங்கடமாயிடுது. உன்னை தங்கச்சியை கூட நினைக்க மாட்டேன், இனிமேல் ஒரே வீட்டில் இருந்தாலும் நீ யாரோ நான் யாரோ, இனி எப்போதும் என் முகத்தில் முழிக்காத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டதை பார்த்ததும் அதை படித்து பார்த்த அழகுமதிக்கு மனசு முழுக்க ரொம்ப பாரமாக போயிடுது. திரும்பவும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க, இதாண்டி உனக்கு நான் கொடுக்குற தண்டனை, இனி பார்த்துக்கோ, நீயும் அண்ணியும் இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கீங்களா,
அன்னிக்கிட்டேருந்து உன்னை பிரித்து வைக்கிறேன் தானே என்னுடைய முதல் வேலையே. இந்த வீட்டில் நீ தனியாக தான் இருக்கணும், தனியாக தான் இருப்ப அப்படின்னு இங்கே சுரேஷ் நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அழகுமதி உடனே பாக்கியராஜுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா மதி அப்படின்னு சொல்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நானும் மலரும் இங்கே ஹோட்டலுக்கு வந்தோம். அழகு மலர் கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்தா, அதான் அவளை வெளியே நான் கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லுப்பா மதி, அங்கே உனக்கு எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன். ஆனால் அழகு மலர் அக்கா என்கிட்ட சரியாகவே பேச மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு ரீப்ளை நீயும் நானும் இனி எப்போதும் பிரிஞ்சுதான் இருப்போன்ற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறேன், அவள் ஃபோனு வீட்டில் இல்லைப்பா இருக்கு, அவள் ஃபோனை எடுத்துகிட்டு வரலான்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்ல, இங்கே சொல்கிறது உண்மையான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, இதோ அழகு மலர் என் பக்கத்தில் தான் இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்ல, நான் வேணா கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், சாப்பிடட்டும், நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு உடனே அந்த சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. நிச்சயமாக அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாருன்னு எங்கள் அழகுமதிக்கு நல்லாவே புரியுது. சுரேஷும் எங்கள் கால் அட்டன் பண்ண எங்கள் ஸ்பீக்கரில் போடுறான்னு ராகவனும் ராஜலக்ஷ்மி சொல்லும்போது ஸ்பீக்கரில் போடுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில், இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் நினச்சிட்ருக்கீங்களா? இன்னொருத்தவங்க ஃபோனை எடுக்கிறது, அவங்க ஃபோனுக்கு வர மெசேஜை பார்த்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்புன்னு தெரியல, அநாகரிகமாக தெரியல. போலீஸ் தானே நீங்கள், எப்படி இருக்கணும்னு கூடவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுப்பீங்க. அதை கேட்டுக்கிட்டு தானே இப்போ வரைக்கும் நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க. உண்மை எது பொய் எதுன்னு கூட தெரியாத ஒரு போலீஸாக தானே நீங்கள் இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தை தான் மாறும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போலீஸ் வேலை, நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலைன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் நீங்கள் தப்பாக அந்த செகண்டில் யோசித்து ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் வேலையையும் பாதிக்கும். நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். இனிமேல் மற்றவங்க பேச்சை கேட்டு எனக்கு எதிராக ஏதாவது பண்ணினீங்க, அப்புறம் ஒரு ஃபோன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. இதை கேட்ட உடனேயே அந்த ராகவனும் ராஜலக்ஷ்மியும் அப்படியே அதிர்ச்சியில் தான் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. பாத்தியானா அவளுக்கு எம்பிட்டு திமிர பாத்தியாடான்னு சொல்ல, நான் தான் அப்போவே சொன்னலம்மா, உடம்பு முழுக்க திமிரமா, அவகிட்ட நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ராஜலக்ஷ்மியும், அங்கே மாப்பிள்ளை வீட்டில் தானே இருக்கான், அவள் ஆட்டத்தை எப்படி அடக்கி வைக்கிறதுன்னு மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும். அவள் இந்த வீட்டுக்கு வரும்போது நமக்கு அடங்கி தான் வருவா, நீ வேணா பார்த்துக்கிட்டே இருடா சுரேஷ் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லும்போது அங்கே தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? அந்த அழகுமதி உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு அடங்கி இந்த வீட்டில் இருக்காளா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் அங்கே இருக்காளான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஏன் அதை கேட்குறீங்க? இந்த அழகுமதி நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. எனக்கு கீழே வேலை பார்க்குற அந்த ராமமூர்த்தி பொண்ணு தானேன்னு சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் அந்த அழகுமதி பண்ணுற ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கூட சரியில்லாமல் தான் இருக்குது. இங்கே வீட்டுக்கு வந்து ரேவதியையே கெடுத்து விட்டுருவா போல. எனக்கு இந்த வீட்டில் அழகுமதியை வச்சுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவளை நான் இன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், வார்த்தைக்கு வார்த்தை ரேவதி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். எது கேட்டாலும் கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி. வந்த ஒரு நாளையிலே இவ்வளோ மாற்றோன்னா, இதே வீட்டில் இந்த புள்ள இருந்துச்சு அப்புறம் ரேவதியும் நானும் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மியும் அப்படியே அதிர்ந்து போக, சம்மந்தி வீட்டில் இன்னுமே நம்மளை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி இவ்வளோலாம் அவமானப்பட்டு நிற்க போகிறோமோ நமக்கு தெரியலைங்கன்னு ராஜலக்ஷ்மியும் ராகவனும் மனசுடைஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் அழகுமதி சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ரேவதிக்கு உதவி நிறுத்த தான் செய்கிறாங்க.